ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரேங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவு நிலக்கடலையை சேர்த்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடலை நல்லா வறுபட்டு வாசம் வரணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க, ரொம்பவும் ஹெல்த்தியானது இது. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டு வாசம் வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டோன்னே இந்த மாதிரி நல்லா தோல் பிரிஞ்சு வரும். இதை ஆறட்டும். இப்போ அதே கடாயிலே 1 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி சேர்த்து விட்டுடலாம். அரிசியும் நல்லா வறுபட்டு வாசம் வரணும் நமக்கு, அது வர வறுத்து விட்டுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. ப்ளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணிடும். ப்ளட் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே இது நல்லதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டு வாசம் வருது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச கடலையை மேலே தோல் உரிச்சிட்டு இதில் சேர்த்து விட்டுக்கலாம். கடலையை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டினியூவாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். 3மே 1 கப் அளவு தான். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 1/4 கப் அளவு கருப்பு எல்லாம் வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கையாலே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.